அடுத்தது பார்த்தீங்கன்னா இங்கே நீங்கள் கிளிக் பண்ணும்போது இந்த டிக் வந்து நம்ம போன வீடியோவில் வந்து நான் காமிச்சேன்ல டிக். ஓகே, அடுத்தது இதை விட்டு எப்படி வெளியில் போகிறது? ஒன்றுமே இல்லை, உங்களோடதில் மெனு பார் இருக்குல்ல, அதை தொட்டிங்கன்னா அப்படியே வெளியில் போயிடலாம். இந்த சைடில் சதுரம், முக்கோணம், ஒரு வட்டம், ஒரு சதுரம், இந்த மூணும் தான் பெரும்பாலும் எல்லா ஃபோன்லேயும் பார்த்திங்கன்னா இருக்கும். இந்த பாருங்கள், இதில் இந்த வட்டத்தை பெரும்பாலும் தொட்டிங்கன்னா உங்களோட மெனுவுக்கு வந்துடும். அதுக்கப்புறம் முக்கோணத்தை தொட்டிங்க அப்படின்னா இப்போ வந்து பேக் போகாது, பேக் பட்டன் தான் அது, அதாவது பின்னோக்கி வர்றதுக்கானது. அடுத்தது சதுரம், சதுரத்தை தொட்டிங்கன்னா நீங்கள் டேப் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கிறது பேக்ரவுண்டில் ஓப்பன் ஆகும், அதில் இந்த அட்டெண்டன்ஸ் இருக்கும். ஸோ இதை விட்டு நீங்கள் இப்படி வெளியில் போயிட்டீங்கன்னா உங்களோட இந்த டேப்பில் இது வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். அப்படி இது வேண்டாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் ஜஸ்ட் தள்ளிட்டிங்கன்னா போதும், அவ்வளோதான், கிளியர் ஆகிடும். அது ஒன்று மட்டும் தள்ளினா போதும், நான் எல்லாத்தையும் தள்ளிட்டேன். ஓகே, ஜஸ்ட் நம்ம இப்போ அட்டெண்டன்ஸ் போட்டாச்சு. இப்போ நம்ம செக் பண்ணணுமா நம்ம போட்டது இருக்கா இல்லையான்னு? அது இன்னும் சிம்பிள். மறுபடியும் நம்மளோட இதுக்கு போங்க, பாட்காஸ்ட் போங்க, போயிட்டு கிளிக் பண்ணுங்கள். பண்ணிவிட்டு நம்ம வந்து இங்கே வச்சுருக்கோம் இல்லையா, இப்போ ஸ்டார்டுன்னு போட்டிருந்தோம்ல, அதில் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டு மெசேஜஸ் போனீங்கன்னா அப்படியே இங்கே அட்டெண்டன்ஸ் ஃபஸ்ட்லேயே இருக்கும். ஓகே, போயிட்டு இதை பாருங்கள் இங்கே போட்டது இருக்குது. ஸோ மறுநாளைக்கான அட்டெண்டன்ஸை இங்கே நம்ம போட்டுடலாம். ஸோ 28. இதில் இன்னொரு விஷயம் சேர்க்கணும், நான் போன வீடியோலேயே சொல்ல மறந்துட்டேன். இதில் வந்து 27, 7, 28 ஓகே 20 போட்டு ஸ்லாஷ் போடுறீங்க. ஏன்னா முக்கியம் வந்து குழந்தைங்க எத்தனை பேர் கலந்துக்கிறாங்கன்னு பார்க்குறதுக்கு தான். நம்ம இது எல்லாமே ஒரு சோதனை முயற்சியாக தான் நம்ம வந்து பண்ணுறோம், சரியா? அதனால் இதில் நமக்கு இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் தான் நமக்கு பின்னாடி ஹெல்ப் பண்ண போகுது. ஸ்லாஷ் அடுத்தது சி கொடுத்துட்டு குழந்தைங்க எத்தனை பேர் கலந்துக்கிட்டாங்க அப்படிங்கிறத நீங்கள் ஜஸ்ட்டு 4 இல்லைன்னா 5 அப்படின்னு சொல்லி நீங்கள் கொடுத்துடலாம். அதுக்கப்புறம் இந்த டிக்கு ஒன்று போட்டிங்கன்னா அப்புறம் இங்கே மேலே இங்கே டிக்கு போட்டிங்கன்னா போதும். அடுத்தது இதில் இங்கே வந்து ரெக்கார்ட் ஆகிடும். ஒரு ரைட் டாப் கார்னரில் ரைட் போட்டு க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா க்ளோஸ் ஆகிடும். அப்படியே மெனுவுக்கு வெளியில் வந்துடலாம். அவ்வளோதான்ப்பா, ஜஸ்ட் ட்ரை பண்ணி பாருப்பா, அதுக்காக தான்.